ஆர்மி ஃபேமிலி ஹாலிடே டைரிஸில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஹாலிடேக்கு போயிருக்கும்போது தோரணமலை முருகர் வந்து பார்க்க போயிருந்தோம். அதோட விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த தோரணமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் தாங்க இருக்குது, மலைப்பகுதியில். நம்ம இந்த முருகரை வந்து படியேறி தான் போய் பார்க்கணும். 1193 படி இருக்குது. 800 அடி உயரத்தில் தான் மேலே இருக்கார் முருகர். நம்ம வந்து படியேறி மட்டும்தான் போய் பார்க்க முடியும். கீழே வந்து ஒரு விநாயகர் இருக்கார். போகும்போதே நம்ம அந்த விநாயகரில் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முருகரை வந்து பார்க்க போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம வேல்மாறல் வந்து பார்த்துருப்போம். வேல்மாறல் படித்தா நல்லது நடக்கும் அந்த மாதிரி. நானும் பார்த்து ரீசெண்ட் டேஸில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். டைம் இருக்கும்போது படிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா யூடியூப்பில் வந்து வேல்மாறல் பாட்டை போட்டு விட்டுட்டு ஏதாட்டும் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு ஃப்ரைடே வந்து நான் வேல்மாறல் படிச்சிருந்தேன். படித்து அடுத்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதுனே எந்த பிளானுமே இல்லாமல் நம்ம தோரணமலை போகிறோம் அப்படின்னாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து போயிட்டு வந்திருக்காங்க, நாங்கள் வந்து போனதில்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி, நேற்று வேல்மாறல் படித்தோம், இன்றைக்கி முருகர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படிங்கிற ஒரு இது ஹாப்பியாக இருந்தது. நானும் கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலும் அவ்வளோவா இல்லை. இதுதான் அந்த விநாயகர். கீழே போனோன்னே நம்ம விநாயகரை வந்து சாமி கும்பிடணும். நாங்கள் கும்பிட்டுட்டு மேலே ஏற போகிறோம். அந்த பூசாரி வந்து சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு கீழே வர டைமில் எப்படியும் நீங்கள் ஒரு மணிக்கிட்ட வந்துடுவீங்க. 12:30 to 1 மணிக்கிட்ட வந்துடுவீங்க. வந்தோடனே இங்கே அன்னதானம் இருக்கும், கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஏறும்போதே அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க, எதுவும் எழுதக்கூடாது, சூடம் பற்ற வைக்கக்கூடாது, சம்திங் அந்த மாதிரி அன்வான்டாக என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏற ஆரம்பித்தாச்சு. எனக்கு கொஞ்சம் வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதன்யா அப்பாவும் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஏறுறாங்க. இங்கேருந்து நீங்கள் மேலே ஏறும்போது தண்ணி, ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் ஏதாட்டும் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம தான் கையில் வச்சுக்கணும். நாங்கள் ஏறும்போது சைடில் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கடை சின்னதாக ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பையன் வந்து வச்சுருந்தான். அது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி நம்ம மேலெலாம் போய் எதுவும் வாங்கலாம் முடியாது. ஸ்நாக்ஸும் நாங்கள் ஃப்ரூட்ஸும் வந்து பாப்பாக்காண்டி வச்சுருந்தோம். அப்புறம் வாட்டருமே வச்சுருந்தோம். அப்புறம் குடை வச்சுருந்தேன். திடீர்னு அப்போ நாங்கள் ஊருக்கு போயிருந்த டைமில் வந்து கொஞ்சம் மழையும் அப்பப்போ பெஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் குடையும் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஏற ஆரம்பித்தாச்சு. அந்த கவரில் தான் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. ஏறும்போது அப்படி சாப்பிட்டுட்டே ஏறலாம் அப்படிங்க. அப்புறம் குரங்குகள் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. போகும்போது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா வந்து கொடுத்துக்கலாம். இங்கே மேலே ஏறும்போதே வந்து மொத்தம் 6 மண்டபம் இருக்குது. நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறி போகலாம். அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த 6 மண்டபத்துலேயும் ஒவ்வொரு மண்டபத்துலேயும் வந்து அது யார் கட்டினது, அதுக்கப்புறம் முன்னாடி காலத்தில் உள்ள வரவு செலவு கணக்கு அந்த மாதிரி எல்லாமே எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. வெயிலே இல்லைங்க, ரொம்பவும் வெயில் இல்லை, அப்படி மழையும் லைட்டாகவும் கூட தூராமல் அப்படி பனி மூட்டமாக நல்லா இருந்தது. அப்படியே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டே போனோம். மேலே ஏறும்போது எல்லாருமே வந்து பாட்டு, முருகர் பாட்டு அந்த மாதிரி ஃபோனில் போட்டுட்டு அந்த மாதிரி போயிட்டு இறங்கிட்டு வராங்க. ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இறங்குற மாதிரி இருக்குங்க. 1193 படிங்கும்போது அப்படி தான் நான் வந்து படிக்கும்போதே ஏறும்போதே வந்து வேல்மாறல் படிச்சுட்டே வந்து ஏறலான்னு நினச்சி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் முடியலை, ரொம்பவே இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி முருகரை மட்டும் மனசில் நினச்சிட்டு அப்படியே ஏறினோம். இப்படி ஏறி ஒவ்வொரு மண்டபத்துலேயும் வந்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம். இதுதாங்க அந்த பழைய கணக்கு. இங்கே பார்த்தீங்களா, 50 ரூபா, 30 ரூபா, 1965 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன்னும் இங்கே கெட்டிடமாட வேலையெல்லாம் நடக்கும்போது செங்கல் செலவுலாம் பார்த்திங்கன்னா 60 ரூபா, 50 ரூபா அப்படிங்கும்போது ரொம்பவே ஷாக்காக இருந்தது. இப்போ உள்ள விலைவாசிக்கும் அப்போ உள்ளதுக்கும் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் திருநெல்வேலி சைடு, தென்காசி அந்த சைடு இருக்கிறீங்க அப்படின்னா முருகரை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். வேல்மாறல் படுக்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேல்மாறல் படித்ததுக்கப்புறம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. வேல்மாறல் படித்தா மனசும் நல்லா இருக்குது. எல்லாமே ஃபேமிலி சைடு எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கண்டினியூவாக வந்து படிக்கிறதுக்கு வந்து டைம் என்னால் ஒதுக்க முடியலை. நான் தான் ஒதுக்கணும். இது வரைக்கும் தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே தான் வந்து முருகர் இருக்கார். இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. கட்டுமான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய கோவிலாக கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முருகரை சந்திச்சுட்டு அந்த சைடு போனோம் அப்படின்னா பத்ரகாளி அம்மன் இருக்காங்க. அந்த ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பத்ரகாளி அம்மன் இருக்காங்க. அங்கேயும் போயிட்டு பூசாரி இருந்தாங்க. தீபாரணை காமிச்சாங்க. அவங்க குங்குமம் அங்கே கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து இங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கட்டுமான வேலைகள்லாம் நடக்கிறதுனால ஒரே சவுண்டு, அப்புறம் அந்த கல்லெல்லாம் கட் பண்ணுறதுனால தூசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.
மற்றபடி உள்ள எல்லாருமே கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, வெயில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சாமியை பார்க்குறதுக்கு. ஆனால் வெயில் இல்லாதனால ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட்டு. ஆல்ரெடி நான் தோரணமலைக்கு வந்து போயிருக்கும்போது ஷார்ட்ஸ் மட்டும் நான் அங்கே உள்ளது வந்து போட்டிருக்கிறேன். லாங் வீடியோ போடல. அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லவும் இல்லை இது என்ன இடம் அந்த மாதிரி. நீங்கள் வந்து திருநெல்வேலி, தென்காசி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வாங்க. மலை ஏறுறது வந்து நல்லாவே இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக மட்டும்தான் நம்மளால் போக முடியும். கட்டுமான வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப்பாவும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இறங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலியாக இருந்தது. எங்களுக்கு வந்து கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவங்களுக்கு இறங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக கீழே பார்க்க இறங்குறோம்ல, அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா 2000 செங்கல் அப்போ 1965 ரேட்டு பாருங்கள், வெறும் 56 ரூபாய் அந்த மாதிரி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. இந்த நோட்டு அதுவுமே வந்து அந்த பழைய நோட்டில் உள்ள ஃபோட்டோவை தான் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அதில் எழுதியிருக்கிறது வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்போ அங்கே வந்து ஒரு தீர்த்தம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் வந்து போகல. இதுனே அப்போ வந்து போமான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் போக முடியல. ஏன்னா டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகலை அந்த தீர்த்தம். ஆனால் நிறைய பேர் வந்து போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வாட்டர் கேன்லேயே வந்து தண்ணி வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் கீழே இறங்கினோடனே வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே பிளேட் எல்லாமே இருக்குது. நம்ம எடுத்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளே கழுவிக்கிறோம் அந்த மாதிரி. நாங்கள் சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இறங்குனது ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இதனா டேடியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. தோரணமலை முருகர் பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு நீங்கள் இருக்க சைடில் என்ன முருகர் இருக்கார், முருகர் உங்களுக்கு என்னென்ன அதிசயம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் வேல்மாறல் வந்து கண்டினியூவாக படிக்கணும்னு நினச்சிருக்கேன். அந்த முருகரோட ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படித்து பாருங்கள் வேல்மாறல். அதோட எப்படி படிக்கணும், அந்த மாதிரி காலையிலே வந்து எந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோட டீட்டெயிலாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் எப்படி படிக்கிறீங்க அந்த இதை சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ வெத்தலை தீபம் போடுறாங்க வீட்டிலேயே முருகருக்கு. அந்த இது நான் ஜஸ்ட்டு யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு குட்டி பாப்பாவும் இருக்கிறதுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. இனிமேல் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். நீங்களும் முருகரோட ஆசீர்வாதத்தோடு எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வீடியோ பார்த்தவங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாலிடே டைரிஸில் நெக்ஸ்ட் வீடியோ காத்துட்ருக்கு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.